நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. 2025 குரூப் 4 தேர்வில் பொது தமிழில் 100க்கு 100 பெற வைக்கக்கூடிய நோக்கில் ஒரு சிறிய முயற்சியாக நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி சார்பில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பழைய சமச்சீர் புத்தகத்திலிருந்து தினம் ஒரு இயல் வீதம் நம்ம டெஸ்ட் வச்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி 6ஆம் வகுப்பு இயல் 5 அதற்கான வினாக்கள், விடைகள், விடை குறிப்புகள் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கடுவெளி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர், பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது ஆன்சர்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக கொண்டவர், இதிலே நமக்கு ஆன்சர் இருக்குது. அப்போ ஆன்சர்லேயும் வெளின்னு இருக்கும், கொஸ்டின்லேயும் வெளின்னு இருக்கும். அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிக்கோங்க, அதுதான் ஆன்சர். கடுவெளி சித்தர். சரிங்களா? அப்போ ஓப்பன் ஸ்பேஸ் அதை தான் அவர் கடவுளாக வழிபட்டிருப்பார். இரண்டாவது கேள்வி, ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் யார் சார் அப்படின்னு சொன்னால், காடு மலைகளில் வாழ்ந்தவுடனே நீங்கள் காட்டுவாசி அப்படின்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் புக்கை ஒரு டைம் திருப்பியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் சித்தர்கள். மூன்றாவது கேள்வி, பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் இது எல்லாமே என்ன வகையான பெயர்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே என்ன பெயர் சார்னா காரணப்பெயர். ஸோ அப்போது காரணப்பெயர், பொது பெயர் அப்படின்னு நம்ம இலக்கணத்தில் 2 படிப்போம். காரணம் கருதி இட்ட பெயர் காரணப்பெயர், காரணமே இல்லாமல் வைத்த பெயர் பொது பெயர். சரியா? ஸோ காரணத்தோடு வைக்கப்பட்ட பெயர் காரணப்பெயர், காரணம் இல்லாமல் வைக்கப்பட்ட பெயர் பொது பெயர். அப்போ பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர், கடுவெளி சித்தர் இது எல்லாமே காரணப்பெயர்கள். சரிங்களா? ஸோ 4வது கேள்வி பாருங்கள், கடம் என்பதன் பொருள். கடம் அப்படின்னா என்ன சார்னா உடம்பு. சரிங்களா? கடம் அப்படின்னா என்ன அர்த்தம் சார்னா உடம்பு. ரைட். ஸோ பலரில் பிரித்து எழுதுக. 5வது வினா, பலரில் பிரித்து எழுதுக அப்படிங்கிற பலரில் அப்படிங்கிறத பிரித்தோம்னா பலர் கூட்டல் இல். சரிங்களா? பலர் கூட்டல் இல் அப்படிங்கிறது தான். பலருடைய வீடுகள் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். 6வது கேள்வி, ஈ வேரா என்பதன் விரிவாக்கம் தருக. சரியா? ஈ வேரா அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம் ஈரோடு வெங்கடப்பர் ராமசாமி. ஓகே. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஈரோடு வெங்கடப்பர் ராமசாமி அப்படிங்கிறது அதற்கு கரெக்டான பதில். 7வது கேள்வி, ஜாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாடையும் அகற்ற பெரியார் அமைத்த சங்கம். நிறைய பேர் இதுக்கு சுயமரியாதை சங்கம்னு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, ஆனால் அது தப்பு. ஆன்சர் என்ன சார் அப்படின்னா பகுத்தறிவாளர் சங்கம். நமக்கு ஸ்கூல் புக்லேயே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஜாதி இது சாதி. ஓகேவா? ஸோ டைப்பிங் மிஸ்டேக்கு. ஜாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாடையும் அகற்ற பெரியார் அமைத்திருக்கக்கூடிய சங்கம் என்ன அப்படின்னா பகுத்தறிவாளர் சங்கம். அதுக்கடுத்தது, இளமையிலேயே பெரியார் யாருடைய தொண்டராக திகழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் காந்தியுடைய தொண்டராக இருந்திருப்பார். சரிங்களா? காந்தியுடைய தொண்டராக இருக்கார். அதனால தான் காங்கிரஸ் கட்சியில் தம்மை இணைத்துக் கொள்கிறார். ஓகே. ஸோ 1922, 23 காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பெரியார் தேர்வு செய்யப்படுறாரு. 1924 வைக்கம் சத்தியாகிரகம் நடக்குது. அதனைத் தொடர்ந்து சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை நடக்குது. ஸோ 1925 காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிப்பார். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இளமையிலேயே பெரியார் யாருடைய தொண்டராக திகழ்ந்தார் அப்படின்னா காந்தியினுடைய தொண்டராக திகழ்ந்திருப்பார். 9வது கேள்வி, பெரியார் தம் இரு கண்களாக கருதியது. சரியா? தம் இரு கண்களாக கருதியது அப்படின்னு சொன்னால் மரியாதை, சுயமரியாதை. ஓகேங்களா? மரியாதை, சுயமரியாதை இது 2 தான் அவர் தன்னுடைய கண்களாக போற்றி பாதுகாத்து வந்தார். 10வது கேள்வி, வைக்கம் வீரர் என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ வைக்கம் வீரர் அப்படின்னா யார் சார்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், பெரியார். வைக்கம் போராட்டத்தை பெரியாருடைய கைதுக்கு பிறகு அவருடைய தொண்டர்கள் முன்னின்று நடத்தி சென்று அவருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றுக் கொடுத்திருப்பார்கள்.
ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ மாணவர்களுக்கான ஒரு கேள்வி, வைக்கம் கதாநாயகன் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? சரியா? வைக்கம் கதாநாயகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். 11வது கேள்வி, கீழ் சாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் டேஷ் தேவை அப்படின்னு பெரியார் சொல்கிறார். கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் என்ன வேணும் சார் அப்படின்னு சொன்னால் கல்வி. சரியா? கல்வி தான் பிரதானமானது. 12வது கேள்வி, வைக்கம் என்னும் ஊர் அமைந்திருக்கக்கூடிய மாநிலம். ஸோ வைக்கம் அப்படிங்கிறது கேரளாவில் அமைந்திருக்கிறது. சரிங்களா? கேரளாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் வைக்கம். சரிங்களா? ரைட். 13வது கேள்வி, பெண்களுக்கு எவை முக்கியம் என பெரியார் கூறினார் அப்படின்னு சொன்னால் அறிவும் சுயமரியாதை. ஸோ பெண்களுக்கு நகையோ அழகோ முக்கியம் அல்ல, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ரைட். 14வது கேள்வி, பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெண்கள் எதை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரியார் கூறுகிறார் அப்படின்னு சொன்னால் கல்வி. சரியா? பெண் விடுதலை அடையணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கல்வி கற்க வேண்டும். ஸோ பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெரியார் வலியுறுத்துவது கல்வி தான். சரிங்களா? அதுக்கடுத்து 15வது கேள்வி, பெரியார் பிறந்த தினம். ஸோ பெரியார் பிறந்த தினம் எப்போ சார் அப்படின்னா 17/9/1879. ரைட்டா? ஸோ செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பெரியார் பிறக்கிறார். ஸோ செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறக்கிறாரு. 16ஆம் தேதி ஓசோன் தினம். ஸோ ஓசோனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன சார்னா O3, ஓசோன் தினம். செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த தினம். சரிங்களா? ஸோ செப்டம்பர் 17 1879 பெரியார் பிறக்கிறார். பெரியார் தன் வாழ்நாளில் எத்தனை பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்? சரியா? ஸோ எத்தனை பொதுக்கூட்டம் அப்படின்னு சொன்னால் 10,700 பொதுக்கூட்டம். ஓகே. ஸோ 8,600 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு 8,600 நாட்கள் பயணம் செய்து, இது வந்து டேஸ், 8,600 நாட்கள் பயணம் செய்து 10,700 பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறார். சரியா? ஸோ 10,700 பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிட்டு அப்படியே இன்னொரு 10,700 சேர்த்துக்கோங்களேன், மொத்தம் 21,400 மணி நேரம் பேசியிருப்பார். ஒரு ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ பெரியார் தன் வாழ்நாளில் எத்தனை பொதுக்கூட்டங்கள் கலந்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் 8,600 பொதுக்கூட்டம். பெரியாருக்கு ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது வழங்கிய ஆண்டு 1970. சரியா? ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது. ஆனால் ஐநா சபை நாங்கள் இந்த மாதிரி எந்த விருதும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷனே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து யுனெஸ்கோ மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு. ஓகே. ஸோ யுனெஸ்கோ மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோக்கல் அமைப்பு தான் வந்து பெரியாருக்கு இந்த விருது கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ பள்ளி புத்தகத்தில் இப்போதைக்கு அது இருக்குதான்னு தெரியல, பட் அந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனெஸ்கோ மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் பெரியாருக்கு விருது கொடுக்குறாங்க. ரைட். ஸோ அதுக்கடுத்து நடுவண் அரசு பெரியாருக்கு அவருடைய உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1978. சரிங்களா? பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1978. அதுக்கடுத்து இதோ இருக்குது பாருங்கள், பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை மணி நேரம் பொதுக்கூட்டங்களில் அப்படின்னா 10,700 பொதுக்கூட்டமாக சொன்னேன்னா அப்படியே இன்னொரு 10,700 சேர்த்துக்கோங்க, மொத்தம் 21,400 மணி நேரம் உரை நிகழ்த்தியிருப்பார். சரிங்களா? ரைட். 20வது கேள்வி, கல்லெறிந்து துன்புறுத்தக்கூடாதது எது அப்படின்னு சொன்னால் பறவை. கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே அப்படின்னு கடுவெளி சித்தர் பாடியிருப்பார். கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாதே. ஸோ அப்போ பறவைகளை கல்லெறிந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுவெளி சித்தர் சொல்கிறார். 21வது கேள்வி, பெண்கள் டேஷ் டேஷ் முதலிய விளையாட்டுகளை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு பெரியார் சொல்கிறாருன்னா மற்போர், குத்துச்சண்டை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். மற்போர், குத்து சண்டை போன்ற முதலிய விளையாட்டுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். 22வது கேள்வி, பொருள் தருக புகழல் ஒண்ணாதே. சரியா? புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே. ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 23, தவறான ஒன்றை தேர்வு செய்க. மறுத்தல் என்பது செருக்கு இல்லை, இந்த கூற்று கரெக்டு. மறுத்தல் என்பது பணியாமை அன்று, இந்த கூற்றும் கரெக்டு தான்.
தவறான கருத்துக்களை மறுத்தால் தான் நாம் முன்னேற முடியும். அந்த குற்றம் கரெக்டு தான். மூட நம்பிக்கைகளை மறுப்பது முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு தான் பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஆப்ஷனில் தராதுன்னு கொடுத்துருப்போம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா 23வது கேள்விக்கு ஆன்சரு டி, இதுதான் தவறானது. ஓகே ரைட். 24வது கேள்வி, மறுத்தல் என்பது அரைகுறையாக இருந்து பயனில்லை, உறுதியாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் சார்னா பெரியார். சரியா? மறுத்தல் அரைகுறையாக இருந்து பயனில்லை, உறுதியாக இருத்தல் வேண்டும் என்றவர் பெரியார். 25வது கேள்வி, சந்திப்பிழையை தேர்வு செய்க அப்படின்னா நெகிழிப்பையை புறக்கணிப்போம். ரைட்டா? ஸோ அப்போ நெகிழிப்பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். ஸோ இதுதான் ஆன்சர். நெடுநாள், இந்த இன்னெலாம் வராது. ஓகே. ஸோ நெகிழிப்பையை, இங்கே ஒரு இப்போ வரும், இங்கே ஒரு இப்போ வரும், அதுக்கடுத்து நெடுநாள், இங்கே சந்திப்பிழை வராது. ஓகே. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ 25வது கேள்விக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் சி. ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, ஏற்கனவே நான் ஒரு கேள்வி கொடுத்துருக்கேன். இந்த கேள்விக்கு மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, கூத்தாடி கூத்தாடி அதை போட்டுட தாண்டி. இந்த பாடலை பாடிய சித்தர் யார்? ஓகேவா? ஸோ ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் வழிகாட்டி. பொது தமிழில் 2025 குரூப் 4ல் 100க்கு 100 எடுப்பதே நம் இலக்கு. தொடர்ந்து பயிற்சி பெறுவோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.